நக்கீரனுக்கு இலக்கண உபதேசம். இறைவன் கருணையினால் தான் நாம் பொற்றாமரை குளத்திலிருந்து வெளிப்பட முடிஞ்சது. அவர் தான் நம்மை கரையேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவருக்கு வழிபாடு செய்வார். மனம் உருகி வேண்டிப்பார். நக்கீரனுக்கு இலக்கணம் தெரியல, இலக்கண அறிவை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் நினச்சாரு. அதனால் புலமை மிக்க ஒருவரை அழைச்சிட்டு வந்து தான் இலக்கணத்தை போதிக்கணும். யாரை அழைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அன்னை மீனாட்சி சொன்னாங்க, முன்பு ஒரு காலத்தில் உலகத்தில் உள்ள எல்லாருமே திருமால், பிரம்மா, தேவர்களும் உங்களை வழிபடுறதுக்காக வந்தாங்க. அப்ப பூமியின் வடகிழக்கு பகுதி தாழ்ந்து போச்சு, தென்மேற்கு பகுதி உயர்ந்திருந்தது. அப்போது அகத்திய முனிவருக்கு தமிழையும் இலக்கணத்தையும் முறைப்படி கற்றுக் கொடுத்து தென்மேற்கு பகுதிக்கு அனுப்பி வச்சிங்க. அவரையே அழைத்து நக்கீரனுக்கும் உபதேசம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு யோசனை சொல்ல, இறைவனும் அப்படியா என்று பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்தியரை ஒரு நிமிடம் நினைச்சாரு. நினைச்ச உடனேயே அகத்தியரும் அவரது மனைவியும் சொக்கநாதரை வணங்கி நின்னாங்க. இறைவன் அகத்தியர்கிட்ட சொன்னாரு, நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் கற்றுக்கொடு அப்படின்னு சொன்னாரு. அதே போல நக்கீரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. தமிழ் இலக்கணம் முழுவதையுமே பிழையின்றி கற்பித்தாரு. நக்கீரர் ஐயமின்றி கற்றுக்கொண்டார். நக்கீரனின் திறமையை கண்டு மகிழ்ந்தார் இறைவன். குற்றமற்று கற்ற நக்கீரன் தனது பாடலில் எத்தனை இலக்கண பிழை இருக்கு அப்படிங்கிறத அப்பதான் உணர்ந்து மனம் நொந்து போனார். இறைவனின் பாடல் எவ்வளவு உயர்ந்தது, இலக்கணம் கற்ற பிறகுதான் தெரிகிறது. முன்பு தாம் இயற்றிய பாடல்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்கிற பிழைகளை எல்லாம் நீக்கினார். அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட போய், தங்களது பாடலுக்கு அறியாமையால் நான் குற்றம் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு வேண்டிட்டாரு. அதுக்கப்புறம் நக்கீரர் அகத்தியரிடம் தான் கற்ற இலக்கணத்தை மற்ற புலவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. சொக்கநாதர் முன்பு முதிர்ந்த பக்தியோடு நின்னாரு. இப்படித்தான் வழி வழியாக தமிழ் இலக்கணம் வந்தது. அப்போது அன்னை மீனாட்சி கேட்டாங்க இறைவனை பார்த்து, அகத்தியருக்கு இலக்கணம் போதித்த நீங்கள் ஏன் நக்கீரனுக்கு போதிக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் சொல்கிறாரு, அகத்தியர் ஒரு நிறைகுடம், தமிழை கற்றுக்கொள்ள தகுதி உள்ள, பொறாமையற்ற, ஆசிரியருக்கு கீழ் படிந்துள்ள, சொல்வதை அப்படியே கேட்கும் மாணவர்களுக்கே எனது நேரடி பாடங்கள் கிடைக்கும் அப்படின்னு இறைவன் சொன்னார்.